ஒரு பார்க்க போகிற சாப்டர் வந்து நியூக்ளியஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்து ஆட்டம்ஸை பற்றி பார்த்தோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் 11th ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து ஆட்டம்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நியூக்ளியஸை பற்றி பார்க்க போகிறோம். நியூக்ளியஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்டை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. நார்மலி இந்த மாஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து கிலோகிராமில் நீங்கள் பார்க்கும்போது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் 12 இந்த ஆட்டாமோட மாஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா 1.992647 10⁻⁻26 கிலோகிராம் இருக்கும். இந்த மாதிரி யூனிட்ல ரீட் பண்ண முடியாது. அதுக்கு சிம்பிள் பண்றதுக்காண்டி நம்ம ஒரு யூனிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம், அட்டாமிக் மாஸ் யூனிட். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை பத்தி நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல பார்த்துருப்போம். சரியா? ஸோ இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் டு யூஸ். இப்போ யூஸ் பண்ண முடியாது. அதுக்காண்டி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் மாஸ் யூனிட்டை வந்து ஃபாலோ பண்ணுற போது அதுக்கு பேர் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்னன்னு பார்க்கணும். அட்டாமிக் மாஸ் யூனிட் ஒரு சிம்பிளிஃபைடு சிஸ்டம். கிலோகிராம்ல யூஸ் பண்ண முடியாது, அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் 1 யூங்கிறது அட்டாமிக் மாஸ் யூனிட் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் டிவைடட் பை 12. ஒரு மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டமோட மாஸை 12 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்துடும். இது வந்து மக்கப் பண்ணிக்க வேண்டியதான். 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஈக்குவல் டு 1.660539 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம். இந்த யூனிட் வந்து 12ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வரும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அட்டாமிக் மாஸ் யூனிட்லையும் ஃபாலோ பண்ணுவோம், கிலோகிராமில் ஃபாலோ பண்ணுவோம். அந்த எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஜூல்ஸ்க்கு கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ப்ராப்ளம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த கன்வர்ஷன் நடத்திருப்போம். சரி, அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எக்ஸின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். இப்போ நியூக்ளியஸுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஆட்டம் பீரியாடிக் டேபிளில் வந்து ஆட்டாமுக்கு சில அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் மாஸ் நம்பர், பீரியாடிக் டேபிளில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட் எப்படி பிளேஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் பார்த்த மாதிரி நியூக்ளியஸுக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. இப்போ நியூக்ளியஸ்னா என்னது, நியூக்ளியஸ்குள்ளார என்னென்ன இருக்கும். முதல்ல நியூக்ளியஸ் ஆர்பிட் இருக்கும். ஆர்பிட்லேயும் எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். இந்த யூனிட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபுல்லி ஸ்டடி அபவுட் நியூக்ளியஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளியஸ்குள்ள என்னென்ன இருக்கும்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். We know that inside the nucleus, any nuclide have a nucleus. Inside the nucleus, we have the two particles. One is proton, which is positively charged. Another one is neutron, that is chargeless. Neutron is charge கிடையாது. அதே மாதிரி மாஸ் ஆஃப் த புரோட்டானும் மாஸ் ஆஃப் த நியூட்ரானும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு ஆட்டாமோட மாஸில் வந்து எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா புரோட்டானோட மாசு நியூட்ரானோட மாசு தான். எலக்ட்ரானோட மாஸ் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள் கம்பேர் டு புரோட்டான் அண்ட் நியூட்ரான் மாஸ். சரியா? ஸோ நியூக்ளியஸ்குள்ள இந்த 2 பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஒன்று வந்து புரோட்டான், அனதர் ஒன் இஸ் நியூட்ரான்ஸ். இந்த 2 பார்ட்டிகிள் சேர்ந்ததுக்கு பேர் தான் நியூக்ளியான். நியூக்ளியான் என்றால் என்ன அப்படின்னா addition of protons plus neutrons. ரெண்டையும் சேர்த்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு. அது 2 பார்ட்டிகிள் சேர்த்த மாதிரி சொன்னோம்னா அதுக்கு வந்து நியூக்ளியான்ஸ் நம்ம சொல்லணும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நியூக்ளியான்ஸ்னா அது நியூக்ளியஸ்குள்ளார இருக்கிற என்னென்ன பார்ட்டிகல்ஸ். நியூக்ளியஸ்குள்ள 2 பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து புரோட்டான், அனதர் ஒன் இஸ் நியூட்ரான். அதுக்கப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த நியூக்ளியஸை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா 3 குவான்டிட்டி இருக்கு. ஒன்று வந்து ஏங்கிறது வந்து மாஸ் நம்பர், அண்ட் அனதர் ஒன் இஸ் என்னன்னா என்ன நியூட்ரான். என்னங்க நியூட்ரான் மனப்பாடம் பண்ணிக்கலாம். நியூட்ரான் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அண்ட் இசட்டுக்கு தான் நம்ம வந்து மாத்திருப்போம். புரோட்டானுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம், இசட்னு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த சிம்பிளுக்கு பேர் என்னது
proton number or atomic number. Any nucleates any species எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் எனி நியூக்ளியஸ், அதாவது அலுமினியம், கோல்டு, இப்போ இதோட நியூக்ளியஸோட டிஃபைன் பண்ணும்போது இப்படி பண்ணுவாங்க. எக்ஸுங்கிறது அந்த நியூக்ளைடு, டாப்ல வந்து மாஸ் நம்பர் வச்சிருப்பாங்க, கீழே வந்து புரோட்டான் நம்பர் ஆர் அட்டாமிக் நம்பர். இசட்டுக்கு வந்து 2 பேர் இருக்கு, புரோட்டான் நம்பர் ஆர் அட்டாமிக் நம்பர். இப்படிதான் வந்து ஒரு நியூக்ளைடை வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும். எக்ஸுங்கிறதுக்கு எனி எலமெண்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் கோல்டுனா ஏவின்னு போட்டிருக்கேன், அலுமினியம்னா ஏஎல், யுரேனியம்னா யூ, தோரியம்னா டிஹெச், இது மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவான், இல்லை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவான், இல்லைன்னா மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லுவான். we have a formula mass number. மாஸ்னா என்னது? மாஸ் எப்போதுமே மேலே தான் இருக்கும். எதுக்கு மேலே இருக்கும்? அந்த நியூக்ளைடுக்கு மேலே இருக்கும். மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு addition of proton number and the neutron. This is a general formula. So உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து அட்டாமிக் நம்பர் கொடுத்துருவான். சாரி there is a mistake. It is n. கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? அட்டாமிக் நம்பர் ஆர் புரோட்டான் நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இந்த ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணணும். உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளி இங்கே தான் கன்ஃபியூஷன்ஸ் வரும். இசட்டுக்கு வந்து 2 பேர் இருக்கா, புரோட்டான் நம்பர் ஆர் அட்டாமிக் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பரையும் அந்த அட்டாமிக் நம்பரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது ஆட்டாம்ஸ் யூஸ் பண்ற அட்டாமிக் நம்பரையும் மாஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் பீரியாடிக் டேபிளில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. நியூக்ளியருக்கும் இந்த நியூக்ளியர்ஸ்க்கும் பீரியாடிக் டேபிள் இருக்கு. அதில் வந்து எப்படி வேல்யூஸ் கொடுப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து கோல்டு எடுத்திருக்கேன் 197, இது சப்ஸ்கிரிப்ட்ல 79 இருக்கும். இதோட அர்த்தம் என்னது? 197ங்கிறது என்னது? மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 197. புரோட்டான் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 79. நார்மலாக இந்த வேல்யூஸ் கொடுக்க மாட்டாங்க, ஜென்ரலாக உங்களுக்கு வந்து நான் இதாக இருக்கும். ஸோ இந்த கொடுத்துட்டு இதோட நியூட்ரானோட நம்பர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு இசட் பிளஸ் என். ஸோ நியூட்ரான் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் இசட். It is given by 197 minus 79 is equal to 1118. This is the neutron number for the gold. இது வந்து நியூக்ளியேட்ஸ் எப்போதுமே ஸ்டேபிளா இருக்காது, அது வேரியபிளாவே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், இன்னொன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து முதல்ல ஐசோடோப்னா என்னன்னு பார்க்கணும். ஐசோடோப்ஸ் என்றால் என்ன? இது வந்து நீங்க கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க, இங்கேயும் திருப்பி வருது. ஆட்டாம்ஸ் படிச்சிருப்பீங்க, ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் 3 வந்து ஆட்டாம்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ நியூக்ளியஸ்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நியூக்ளியேட்ஸ் வித் சேம் அட்டாமிக் நம்பர். நோட் திஸ் வேர்ட் சேம். என்ன வருது? அட்டாமிக் நம்பர் but different neutron number. இதுக்கு பேர் என்னது? ஐசோடோப்ஸ். சாரி, இது வந்து என்னது? கோல்டுக்கு மொத்தம் எத்தனை வேரியன்ட் இருக்குன்னா, the gold has totally 36 isotopes. இது மொத்தம் 36 ஐசோடோப்ஸ் இருக்கு, ரேஞ்சிங் ஃப்ரம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்திருக்கேன் 173 மாஸ் நம்பர் 204 மாஸ் நம்பர். இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கு. இது எது ஸ்டேபிளா இருக்குன்னா, இதில் ஒன்னே ஒன்று ஸ்டேபிளா இருக்கும். விச் ஒன் இஸ் AU 197 ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஆல் அதர்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள்னா அது ரேடியோ ஆக்டிவ், டீகே ஆகிட்டே இருக்கும், டிஸ்இன்டெகிரேட் ஆகி இன்னொரு நியூக்ளியரா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் இதாக டீகே ஆகிட்டு இருக்கும், டிஸ்இன்டெகிரேஷன் அதிகமாக இருக்கும். எமாங் தீஸ் இந்த இவ்வளோ 36 ஐசோடோப்ஸில் நமக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கு. ஸோ இப்போ ஐசோடோப்ஸ்னு என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இதோட சேர்த்து ஐசோபார்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஐசோபார்ஸ் என்றால் என்ன? இதுக்கு என்ன விஷயம்னா, என்ன 2 விஷயத்த மனப்பாடம் பண்ணணும். சேம்
mass number, but different atomic number. Different atomic number. Different atomic numberனா அது புரோட்டான் நம்பர். Z வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். A வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், சேமா இருக்கும். தட்ஸ் ஆல். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன், டியூட்ரியம் சொல்லுவாங்க, ஹீலியம் அண்ட் ஆக்சிஜன். Another one is இது வந்து எக்ஸாம்பிள். ஐசோபார்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். பார் மீன்ஸ் அது ஈக்குவலா இருக்கு. எதுக்கு ஈக்குவலா இருக்கு? மாஸ் நம்பர் ஈக்குவலா இருக்கு. மாஸ் நம்பர் ஈக்குவல்னா அது Z plus 1. இந்த குவான்டிட்டி வந்து ஈக்குவலா இருக்கு. பார்னா அது சமமா இருக்கிறது எல்லா குவான்டிட்டிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐசோடோன்ஸ். ஐசோடோன்ஸ்னு இதே கதை தான், சின்ன சேஞ்சஸ். ஐசோடோன்ஸ்ங்கிறது எதுக்கு இன்வர்ஸா வரும்னா ஐசோடோப்புக்கு இன்வர்ஸா வரும். ஐசோடோன்ஸை பொறுத்த மட்டும் இல்ல, எது ஈக்குவலா இருக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். Number of neutrons is same, but number of protons is different. இது வந்து isotopes. Example lithium 3, lithium 7 and Be and H3, helium 4. This is the example for isotopes. இப்போ இந்த நீட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 3 பாயிண்ட் நீங்க மனப்பாடம் பண்ணிடுங்க. ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ் அண்ட் தீஸ் ஃபார்முலா. A is equal to Z plus N. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கணும். நார்மலா நியூக்ளியஸோட சைஸ்ல வெரி வெரி மினிமமா இருக்கும். ஆர்டர் ஆஃப் 10 பவர். நம்ம இது ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல நியூக்ளியஸ் சைஸஸ் பத்தி கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு, கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல. இப்போ நம்ம மீட்டர்ன்ற யூனிட் வந்து இன்கிரிமெண்டா இருக்கும். அதுக்காக நீங்க ஒரு யூனிட் இன்ட்ரடியூஸ் பண்றோம். நாட் இன்ட்ரடியூஸ், நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தா 1 femtometer is equal to 10 power minus 15 meter. பிக்கோ, ஃபெம்டோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஸோ நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் not a solid surface like atom. Atom மாதிரி இதுனா solid surface கிடையாது. Most nucleids are in spherical shape. Some of the nucleids, rarely, some of the nucleids, notably ellipsoidal. சார் இந்த ஷேப் இருந்தா இருக்கும். இட்ஸ் நாட் a solid surface like atom. ஸோ இந்த நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெரிக்கல் ஷேப்னு பார்த்துட்டோம். அது நம்ம ஸ்பெரிக்கல் ஷேப்னு பார்த்துட்டோம். ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு வந்து வால்யூம் தான் நமக்கு முக்கியம். வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷேப் 4/3πr3. ஸோ இப்போ ஆர் ரேடியஸ் மாறினுச்சுன்னா சைஸ் மாறிடும். ஸோ வி ஆர் கான்சன்ட்ரேட் ஆன் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். இப்போ நியூக்ளியஸ் ரேடியஸ் எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ் ரேடியஸ் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? நம்ம ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் அதை வச்சு பண்ணலாம், ஆர் எலக்ட்ரான் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பண்ணலாம். இது மாதிரி வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட் இஸ் given by R is equal to R0 A power 1/3. Here A is known as mass number. And R0 is a value approximately equal to 1.2 femtometer or 1.2 into 10 power minus 15 meter. These points are very very important. So radius of the sphere கண்டுபிடிக்க சொல்லலாம், வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்கணும். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் is proportional to, that means volume of the sphere is proportional to radius.
Okay, it is proportional to 4/3 pi r cube தானே. Okay, but it is inversely proportional to is the proton number and neutron number. But இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ரொபோஷனல் டு மாஸ் நம்பர். மாஸ் நம்பருக்கு ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா இசட்டுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கணும், எண்ணுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கணும். பட் நாங்கள் என்ன எழுதியிருக்கேன், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு புரோட்டான் நம்பர் அண்ட் நியூட்ரான் நம்பர்னு எழுதியிருக்கேன். கொஞ்சம் நம்ம தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஹியர் we are consider only whole volume, not consider the individual particles in the nucleus. சரியா? நம்ம ஹோல் வால்யூம் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுக்க போகிறோம். ஸோ த வால்யூம் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு radius and proportional to mass number. The volume of sphere is independent of neutron number and proton number because we can treat the most nucleus being a sphere. நமக்கு என்ன பண்ணோம், டோட்டல் வால்யூம் தான் எடுக்கிறோம். நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை பேஸ் பண்ணி டோட்டல் வால்யூம்ஸ் தான் எடுக்கிறோம். இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸை பற்றி நம்ம இங்கே ஸ்டடி பண்ணல. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவிட்டி தியரியை பற்றி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவிட்டி தியரிலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடையாது சிலபஸில். ஸோ ரிலேட்டிவிட்டி தியரி படி ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார், மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பார். E is equal to mass of the particle and c squared. cங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் த வேக்கம். இது ரெண்டையும் பிறகுனா நமக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிடும். அப்புறம் வந்து ஒரு என்ன தேரி கொடுத்தாருன்னா, ஐன்ஸ்டீன் ஒரு தேரியை ப்ரூவ் பண்ணார். என்னன்னா, we treat mass as the another form of energy according to relative theory. மாஸ் என்ன சொல்லுவாங்க, another form of energy. எனர்ஜி கன்சர்வேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், மாஸையும் கணக்குல எடுத்துக்கணும். இதுக்கு மேல மாஸ் எல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இது மாஸ் அண்ட் எனர்ஜி வேர் கன்வெர்டட் இன்டு எனி அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும்போது, எனி ப்ராசஸ் நடக்கும்போது you must consider the mass as an energy. Mass energy is transformed. மாஸ் எனர்ஜி என்ன பண்ணும், இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாறும். சரியா? ஸோ இதை வந்து ஐன்ஸ்டீன் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜியை அடாப்ட் பண்ண போறோம். மாஸ் ஒரு எனர்ஜியில் வந்து கான்ட்ரிபியூட் ஆகுங்கிற விஷயத்தை தான் நம்ம நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி யூஸ் பண்ண போறோம். ஸோ நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி பற்றி படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், mass of the nucleus, capital M is known as mass of the nucleus. We get some value that is known as total mass of nucleus. இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் தனியாக எடுத்து வச்சுக்கணும். சரியா? அது மாதிரி நியூக்ளியஸ்குள்ளார நமக்கு என்ன இருக்கும், புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். இந்த புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் கூட எடுத்துக்கணும். அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக மாசை கண்டுபிடிச்சு அதை கூட்டினீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஸ்மால் எம். சம்மேஷன் ஆஃப் ஸ்மால் எம்ங்கிறது என்னன்னா, மாசஸ் ஆஃப் protons and neutrons. புரோட்டானோட தனியாக மாஸ் தனியாக கனெக்ட் பண்ணிக்கணும், அண்ட் நியூட்ரான்ஸோட தனியாக மாசை தனியாக கனெக்ட் பண்ணிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து மாஸ் ஆகுது புரோட்டான் நியூட்ரான் கிடைச்சிடும். இது வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கும் டோட்டல் மாஸை கால்குலேட் பண்ணுறது. இப்படி பார்க்கும்போது the mass capital M, mass of the nucleus is less than the mass of the individual particles. Mass of the addition of the mass of the individual particles. புரியுதா? புரோட்டானோட மாசை தனியாக கண்டுபிடிக்கணும், நியூட்ரானோட மாசை தனியாக கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிகளோட டோட்டல் மாஸ் வரும். தி இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸோட டோட்டல் மாஸ். இந்த மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் டைரக்டா அந்த மாசை கால்குலேட் பண்ணும்போது கேபிட்டல் இருந்து மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கேபிட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து கம்மியா இருக்கு. இந்த கம்மியா இருக்குது இல்லையா, அதான் வந்து என்னது, மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. தட் ஈக்குவேஷன் இஸ் given by the change in mass defect.
is equal to mass of the individual particles, another mass of the proton, plus A minus Z gives mass of the neutron. இதையும் total mass of the nucleus நீங்க subtract பண்ணீங்கன்னா உங்கள் mass defect எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். So they already ancient proved that the mass is the change in mass. It's a energy. Relate பண்ணி சொல்லியிருப்பாரு. இங்க mp mass of the proton, one mass of proton, mass value of one proton. Z is the total number of proton. Total number of proton the mass value பெருக்கும்போது உங்களுக்கு total mass கிடைச்சிடும். ஒரு புரோட்டானோட மாஸ் இவ்வளோ, அது கூட நீங்க வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டானை பெருக்கும்போது டோட்டல் மாஸ் கண்டுபிடிச்சலாம். புரோட்டானா டோட்டல் மாஸ். அது என்னது? டோட்டல் மாஸ் ஆஃப் புரோட்டான். இப்போ ஏ மைனஸ் இசட் மாஸ் நம்பர்ல இருந்து புரோட்டான் நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியூட்ரான் நம்பர் கிடைக்கும். டோட்டல் நியூட்ரான் நம்பரோட நியூட்ரான் மாஸ் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் மாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். இது வந்து என்னது? as usual mass of the nucleus. This is known as a என்னது? மாஸ் டிஃபெக்ட். இதே நீங்க எதோட கம்பேர் பண்ணிடலாம்? ஐன்ஸ்டீன் எங்க தான் சொல்லிருக்காரு? E is equal to mc ஸ்கொயர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? மாஸையும் எனர்ஜி ரிலேட் பண்ணி இந்த குவான்டிட்டி அப்படியே நான் எப்படி தரேன்? summation of mass of proton neutron into c square. This gives the energy minus capital M c square. This gives the energy. This is known as a energy defect, change in energy. இந்த எனர்ஜிக்கு என்ன பேரு? பைண்டிங் எனர்ஜி. இப்போ பைண்டிங் எனர்ஜினா என்னன்னா இந்த எனர்ஜி தான் என்ன பண்ணிருக்கு? எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வைக்கிறது. புரோட்டான் நியூட்ரான் என்ன பண்ணுறது? ஹோல்டு பண்ணி வைக்கிற எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி. இப்போ இது வந்து இன்னொரு ஃபார்ம்லேயும் சொல்லலாம். எப்படின்னா இந்த இவ்வளோ எனர்ஜி கொடுத்தோம்னா நியூக்ளியஸை வந்து ரெண்டரை பிரிச்சிடலாம். ஸ்பிளிட் பண்ணோம்னா நம்ம இவ்வளோ எனர்ஜி கொடுப்போம். இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா அந்த நியூக்ளியஸ் என்ன பிரிஞ்சிடும்? நியூட்ரான் புரோட்டான் ரெண்டாக பிரிஞ்சிடும். This energy is known as binding energy. Another quantity we need to know the another quantity binding energy per nucleon. ஒவ்வொரு நியூக்ளியானுக்கு எவ்வளவு பைண்டிங் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கணும். இது நியூக்ளியர் மொத்தத்துக்கு சேர்ந்தது. ஒவ்வொரு நியூக்ளியானுக்கும் பைண்டிங் எனர்ஜி என்ன இருக்கும்? per nucleon that is equal to binding energy divided by mass. Very much important quantity. இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கிராஃப்ல என்ன இருக்கு? உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இருக்கு ஒய் ஆக்சிஸ்ல. எக்ஸ் ஆக்சிஸ்ல மாஸ் நம்பர் இருக்கு. இப்போ மாஸ் நம்பர் ரைஸ் ஆக இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் பாருங்க இன்வேரியண்டா இருக்கு. முதல்ல ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல இந்த ஜோன்ல வந்து மேக்சிமமா இருக்கு. இங்க வந்து மேக்சிமமா இருக்கு. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ எந்த எலமெண்ட்ல மாஸ் நம்பர் அதிகமா இருக்கோ அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு. அதே மாதிரி எந்த எலமெண்ட்ல மாஸ் நம்பர் வந்து கம்மியா இருக்கோ அதுல வந்து அது பைண்டிங் எனர்ஜி வந்து கம்மியா இருக்கு. இன் பிட்வீன் இந்த ஜோன்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கு? பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கிறது. இந்த ஜோன்ல தான் உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஃபார் ஹெவியர் நியூக்ளைடு பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு. அது வெயிட் கம்மியா இருக்கிற நியூக்ளியஸ்லயும் வந்து என்னது? பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு. மீடியம் இன்டென்சிட்டி தான் பைண்டிங் எனர்ஜி உங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த கிராஃப்ல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? எந்தெந்த எலிமெண்ட்டுக்கு அதிகமான பைண்டிங் எனர்ஜி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, யுரேனியம், கோல்டு, தோரியம் இந்த சைடு வந்துடும். சரியா? ஸோ இதுல இருந்து இன்னொரு விஷயமா பார்க்கலாம். ஃபிஷன் அண்ட் ஃபியூசன். ஃபிஷன் என்றால் என்ன? அந்த நியூக்ளியஸ் வந்து ரெண்டா பிரியுது. ஒரு நியூக்ளியர் வந்து ரெண்டா பிரிஞ்சு வேற ரெண்டு டிஃப்ரெண்ட் நியூக்ளியா மாறுது. அப்ப
இந்த ஹெவியர் சைடில் இருக்கிறது இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஹெவியர் நியூக்ளியஸ். இது ஸ்பிளிட் ஆகி ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும். ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி புது நியூக்ளியராக மாறும். புது நியூக்ளியராக மாறினதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்னா, அது பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அது மாறுற நியூக்ளியரை இந்த ஜோனுக்கு வந்துடும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடா, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பாருங்க, இது வந்து ஃபியூசன். இதுல பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கா. இது ரெண்டு எலமெண்ட் சேர்ந்து சிங்கிள் நியூக்ளியஸா மாறும். சிங்கிள் நியூக்ளியஸா மாறினதுக்கு அப்புறம் அது பைண்டிங் எனர்ஜி அதிகமாயிரும். அது இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ஃபியூசன் என்னது, ஒன்று சேர்ந்த ஃபியூசன், பிரிஞ்சா ஃபியூசன். நியூக்ளியஸ் எப்படி ஸ்டேபிளா இருக்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா. ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நியூட்ரான் இருக்கு. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. நியூக்ளியஸ் இருக்கிற புரோட்டான் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜு. இப்போ ஒன்று என்ன பண்ணணும், ரெப்பல் பண்ணணும். கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், we know that. இப்போ கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம், இது வந்து ஒன்று சேராது, ரெண்டு பிரிஞ்சு உடஞ்சி தனித்தனியாக வந்துடும் நம்ம நினைப்போம். பட் இட் இஸ் நாட் ஹேப்பன். எதனால இது வந்து நடக்க மாட்டேங்குது அது மாதிரி, அதையும் தாண்டி இதுக்குள்ள ஒரு கவுண்டர் ஆக்டிங் ஃபோர்ஸ் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்சில் ஒர்க் பண்ணும். ஷார்ட் ரேஞ்சுனா அபவுட் 2 ஃபெர்மிமீட்டர். இந்த 2 ஃபெர்மிமீட்டருக்குள்ள தான் இந்த நியூக்ளியஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். அதுக்கு மேலே போனால் அது வீக்கராக மாறிடும். சரியா. ஸோ இங்கே வந்து கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்ணுறது யாரு, நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இந்த நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கேருந்து வரும், பைண்டிங் எனர்ஜிலேருந்து வந்துடும். பைண்டிங் எனர்ஜி, பைண்டிங் எனர்ஜியோட வேலை என்னது, எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி வைக்கிறது தானே. சரி, ஓகே. புரோட்டானையும் நியூட்ரானையும் இணைச்சி வைக்கிறது தான் பைண்டிங் எனர்ஜி. பின்னர் தான் பார்த்தோம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டாமினன்ட் த கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட நியூக்ளியஸோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நியூக்ளியஸ்லாம் வந்து என்ன இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கிறது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த நியூக்ளியஸ்குள்ள என்னென்ன இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு. The protons attract all other particles by means of nuclear force. There is also repulsive force also. அந்த repulsive force என்ன பண்ணும், ஓவர் கம் பண்ணும். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் பிட்வீன் த பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ். பார்ட் ஆஃப் நியூக்ளியஸ் இந்த புரோட்டான் டு நியூட்ரான், புரோட்டான் டு புரோட்டான், அதுக்கு நடுவில் என்னது, இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதே வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர், நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் வெளியே கணக்கு எடுத்துக்க வேணும். கூலும்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நம்ம சார்ஜ் வெளியே எடுப்போம். கூலும்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஆனால் நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ஜோட வெளியே கன்சிடர் பண்ண வேணாம். இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் associated with proton to proton, proton to neutron, and neutron to neutron are all same. சரியா. So the nuclear attractive force is always greater than Coulomb's repulsive force. And also these nuclear attractive force, nucleus oda attractive force இருக்கு இல்லையா, it is not affect the electron. The nuclear attractive force வந்து எலக்ட்ரானை எஃபெக்டே பண்ணாது. It is electron here considered as a particle. This point is very 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 important. நம்ம புக்கில் வந்து இந்த பாயிண்ட்ஸ், இந்த கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர் நாட் வேல்யூ கிரேட்டர் தென் இந்த ஆர் நாட் வேல்யூ, லைக் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பொட்டன்ஷியல் வந்து வெரி ஷார்ட் ரேஞ்சில் வந்து பொட்டன்ஷியல் வந்து ட்ராப் ஆகுது, ட்ராப் ஆகி இந்த இடத்துல வந்து 0 ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து ரிப்பல்சிவ் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த கிராஃபை பற்றி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி டெஃபினேஷன்ஸ் இல்லை. ஆனால் இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட், நான் சொன்ன பாயிண்ட், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எந்த பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட். அண்ட் எலக்ட்ரான் இஸ் கன்சிடர்ட் as a particle
and Coulomb's repulsive force is lesser than the nuclear attractive force. இந்த points are very 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 important. இந்த graph பொறுத்த வரைக்கும் less than or not there is a repulsive force, greater than or not there is a attractive force, dominant forces. ஏன்னா nuclear attractive forces are short range. ஓகே, இங்க வாங்க. இந்த கிராஃப் என்ன சொல்லுது? இந்த கிராஃப்ல வந்து உங்களுக்கு புரோட்டான் நம்பருக்கும் நியூட்ரான் நம்பருக்கும் நான் கிராஃப் வந்திருக்கு. உள்ளுக்குள்ள வந்து இந்த எல்லோ கலர் தான் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இந்த கிரீன் கலர் பாக்ஸ் எல்லாம் வந்து என்னதுன்னா ஸ்டேபிள் நியூக்ளியர். இந்த ஸ்டேபிள் நியூக்ளியர் பாருங்க எது ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு பாருங்க. அப் டு 20, அதாவது புரோட்டான் நம்பர் தான் Z = 20 அண்ட் நியூட்ரான் நம்பர் வந்து 20 இருக்கிற வரைக்கும் ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது லைக் ஒரு பேண்ட் மாதிரி இருக்கா. இந்த கிரீன் கலருக்கு மேலேயும் ஒரு எல்லோ ரீஜன் இருக்கு, கிரீன் கலர் கீழேயும் எல்லோ ரீஜன் இருக்கு. இந்த எல்லோ ரீஜன் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், கிரீன் கலர் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் த ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். இந்த நியூக்ளியஸ் அந்த ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து 20 நம்பர்ஸ் தாண்டும் போது, நியூட்ரான் நம்பர் 20 தாண்டும் போது இந்த 20ல இருந்து 40 வரைக்கும் போங்க. புரோட்டான் வந்து 20ல இருந்து 40 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நியூட்ரான் ரேஞ்ச் பாருங்க, 20ல இருந்து அப்ராக்சிமேட்டா நான் பார்க்குறேன் 40னா நியூட்ரான் நம்பர் வந்து 20ல இருந்து நியர்லி 55 வரைக்கும் அதிகமாகும். இப்போ இந்த கிராஃப் வந்து நீங்க வந்து நியூட்ரான் நம்பர் வந்து புரோட்டான் நம்பர் நீங்க கம்மியா இன்க்ரீஸ் பண்ணாலும் போதும், நியூட்ரான் நம்பர் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். இட்ஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். கர்வ் வந்து எப்படி பெண்டா இருக்கு, இப்படி பெண்டா இருக்கு. ஸோ இந்த சைடு பெண்டா இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிற நம்பர்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கும், ஒய் ஆக்சிஸ் நம்பர் வந்து ஈக்குவலா, அதாவது ஒய்யில வந்து ஒரு வேல்யூ அதிகமாச்சுன்னா எக்ஸ்ல வந்து 4 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஈக்குவலா ப்ரொபோர்ஷனலா இருக்காம எக்ஸ் வேல்யூ வந்து டிராஸ்டிக்கா அதிகமாகும். அப்ப எபோவ் த நம்பர் 20 அதை தாண்டி போக 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 உங்களுக்கு வந்து அதிகமான நியூட்ரான்ஸ் தேவைப்படும். எதனால இங்க அதிகமான நியூட்ரான்ஸ் தேவைப்படுகிறது என்றால், எபோவ் த 20 நம்பர், புரோட்டான் நம்பர் 20 தாண்டும் போது நமக்கு வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. உள்ளுக்குள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 20 தாண்டும் போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிறது. இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து ஓவர் கம் பண்றதுக்காக நமக்கு என்ன தேவைப்படுது? அதிகமான நியூட்ரான்ஸ் தேவைப்படுது. அதனால ஈக்குவலா இன்க்ரீஸ் ஆகும். 40 நியூட்ரானுக்கு நமக்கு வந்து 40 புரோட்டானுக்கு 40 நியூட்ரான் தேவைப்படுறது இல்லை. எவ்வளவு நியூட்ரான் தேவைப்படுது? 55 நியூட்ரான் தேவைப்படுது. ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் புரோட்டான் அதிகரிக்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நமக்கு அதிகமாக நியூட்ரான் இங்கே வந்து மார்க் பண்ணுற மாதிரி. ஸோ எபோவ் த நம்பர் 83, there is no stable structure. All are radioactive.